செந்தில் ஆண்டவர் மேட்ரிமோனி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம வழங்கிட்டு வருது முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இந்த பதிவின் மூலம் இந்த மாதத்திலேயே உங்களுக்கு நல்ல வரணுமே எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் வர்ணிகா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசி. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 5-6 வீடுக்கு மேலே இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க, வெல் செட்டில்டு ஃபேமிலிங்க. இவங்க உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க. ஏன்னா ஒரு அண்ணன் இருந்தாருங்க, பட் அவர் தவறிட்டாருங்க, திருமணமே ஆகாத தவறிட்டாருங்க. இவங்களுடைய அப்பா போலீஸாக இருந்தாருங்க. ஸோ அவரும் தவறிட்டாங்க. அம்மா மட்டும்தாங்க. அதனால இவங்களும் எங்களுடைய அம்மாவும் தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருந்ததாகவும், ஸோ அந்த பெண்ணுக்கு நல்லா படிக்க வச்சு திருமணம் பண்ணி ஃபாரினில் செட்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நானும் எங்கள் அம்மாவும் தனிமையில் தான் இருக்கிறோம். அதனால் எங்களுக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்ட்டு இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் வயது வரம்பு தடை இல்லைங்க, ஜாதியும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஜாதகத்திலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ போட்டிருக்கேன், இது பொருந்தி வந்தாலும் ஓகே, இல்லை ஜாதகம் இல்லைனாலும் சம்மதம், என்னைய நான் கடைசி வரலும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய மணமகனாக, வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி இவங்க மாப்பிள்ளை பெரிய வசதியெல்லாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் சம்மதம், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு ஒரு டிகிரி முடிச்சுட்டு நல்ல அதாவது கௌரவமான ஒரு வேலையில் இருந்து ரிட்டையர் ஆகிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா நித்யஸ்ரீ. இவங்களோட வயசு 45 வயசு ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதி ஒரு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக பியூட்டி பார்லரில் வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலை 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க தனிமையில் தாங்க ரொம்ப வருடம் இருந்திருக்காங்க. ஸோ இதனால் அவங்க மட்டும் இப்போ நல்லா இருக்கிறாங்க. நம்ம ஏன் தனிமையில் இருக்கணும்னு இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகாமலே அவங்க அம்மா அப்பாவும் இவங்களை ஏற்றுக்காதனால தனிமையிலே தாங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் காசு பணம் பெருசாக வசதிலாம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களே சொந்தமாக சம்பாரித்து ஒரு பெரிய மாடி வீடு ஒன்று வச்சுருக்கிறதாவும், ஒரு 2-3 பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதனால கையிருப்பாக ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு காசு பணம்லாம் முக்கியம் இல்லை, கடைசி வரை என்னை கண்கலங்காமல் பார்த்துக்கூடிய அன்பான மணமகனாக இருந்தால் போதும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகளுக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.